காய்ஸ் இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மாவு வேறு ஆட்டிகிட்டு இருக்கு. இவன் வேறு கூப்பிட்டுருக்கான். தண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கியா? வா வா. நான் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 4-5 போடு. என் கை மாவு கையாக இருக்குது. அப்புறம் திருப்பி அது கல் இல்லை, இது வைக்கணும். கல் மண்ணாயிடும். இரு, நம்ம இது பெருசு பெருசாகிடும். நம்ம கடைக்கு வச்சது அது இடு. ஊருக்கு நான் போய் மாவு காய்ஸ் வாங்கிருச்சு. இன்னும் லைட்டாக நம்ம தண்ணி வைக்கலாம். நம்ம ரோஸ்ட் போடுறோம் இல்லையா, அதனால் நல்லா தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை காய்ஸ். நம்ம மாவு வச்சுக்கலாம். இது வரணும். நல்லா மாவு மேய்ஞ்சிடுச்சு. நம்ம என்ன ரோஸ்ட்ன்ற இதுக்கு நம்மளுக்கு இதே ஓகே தான். மாவு வச்சுக்கலாம் காய்ஸ். நம்ம வந்து இப்படி ஓட விட்டே மைக்கலாம். பட் அது வந்து சின்ன கிரைண்டராக இருக்கிறதுனால கை வந்து உள்ளார மாட்டிக்குது. நம்ம கை வந்து பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் மாவு உள்ளாரு கை மாட்டிக்குது. போக இன்னும் நல்லா பெரிய கிரைண்டராக எடுப்போம். கடை கொஞ்சம் ரீச் ஆகட்டும். அதனால தான் இப்போ வீட்டு வேலைலாம் நம்ம அதிகமாக செய்யறதில்ல, அம்மா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாவு வந்துச்சு, அது வந்துட்டு இருக்கட்டும். நம்ம வாங்க அந்த பஜ்ஜி போடலாம். நம்ம மண்ணில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். இங்கே பாருங்க, இந்த சைடெல்லாம் மண் இருக்கும். நம்ம சுத்தமாக செஞ்சால் தான் குறைஞ்ச காலம் வச்சு இருக்க முடியல. கல் மண்ணுன்னு திருப்பி நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வாங்க முடியும். நல்லா 2-3 டைம் அலசிக்கலாம். நம்ம இந்த அலசி வச்சிருக்கோம்ல, இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்ல டப்பா இதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து 2-3 நாள் அலசிலாம். இங்கே பாருங்க, அம்மா கல் இருக்கும், இது தெரிகிறதா? அதுக்காக தான் அலசி நல்லா சாப்பிடணும். இப்போ வந்து இதில் நம்ம அரியணும், ஸ்லைட் பண்ணணும். ஓகே, அதை பண்ணிவிட்டு உப்பு மிளகா பஜ்ஜி தான். சரி, அந்த இது எடுத்துரும், சீக்கிரமாக எடுத்துரும். கைஸ் பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு. பஜ்ஜி செய்வது வந்து இங்கே இருக்குது பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் உக்காந்துருக்காங்க. தட்டு எடுத்துட்டு போயாச்சுங்க. சீவிக்கலாம். கீழே வச்சிருக்கீங்க. இங்கே பாருங்க காய்ஸ், நல்லா இப்படி இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி பார்த்துருக்குங்க காய்ஸ். நம்ம வந்து சாப்பாடு வந்து நீங்கள் தான் நம்ம சுத்தமாக பண்ணணும். என்ன தான் நீங்கள் பவுனே வந்து காமிச்சோம். ஓகே, அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிட மனசு கட்டணும். ஏன்னா நம்ம வந்து ரேட் கிடச்சிருக்கனால சாப்பாடு கொஞ்சம் முக்கியம் கொடுக்குறோம். சுத்தத்துக்கு முன்னே அதே மாதிரி தான். இன்னும் நல்லா நம்ம கை கல்லாம் நம்ம சுத்தமாக கை விட்டு